ஓம் சரவணபவ. இன்று தை கிருத்திகை, முருகனுக்கு மிகவும் உகந்த தினம். இன்றைக்கி முருக பக்தர்கள் என்ன பண்ணலான்னா, காலையில் எழுந்ததும் குளித்துட்டு வீட்டை சுத்தம் பண்ணிவிட்டு, முருகர் படமோ சிலையோ இருந்தால் முடிந்தவர்கள் சிலைக்கு அபிஷேகம் பண்ணுங்கள், வேலுக்கு அபிஷேகம் பண்ணுங்கள். இல்லைனா பரவாயில்ல, முருகர் படத்தை மட்டும் தொடச்சி குங்குமம் சந்தனம் வைத்து விட்டு முருகருக்கு உகந்த அரளிப்பூ மாலை சாத்தி, பூ இல்லை அப்படின்னா பரவாயில்ல, உங்களுக்கு என்ன பூ கிடைக்குதோ அதை முருகருக்கு மனதார கொடுங்க, அவர் கண்டிப்பாக ஏற்றுப்பார். அதே மாதிரி நெய்வேத்தியம் உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க. சக்கரை பொங்கலோ பால் பாயாசமோ இல்லைனா கல்கண்டு கூட வைங்க, முருகர் கண்டிப்பாக அதை ஏற்றுப்பார். என்ன நெய்வேத்தியம் கொடுக்குறோன்றது முக்கியம் இல்லை, எவ்வளவு அன்போடையும் பக்தியோடையும் கொடுக்குறோன்றது தான் முக்கியம். ஸோ உங்களால் முடிஞ்ச நெய்வேத்தியத்தை வைங்க. இல்லை இலை போட்டு சாமி கும்பிட்ற பழக்கம் இருக்கிறவங்க இலை போட்டு சாமி கும்பிடுங்க. முடிந்தவர்கள் 6 அகல் தீபம் ஏற்றுங்க. அகலில் நெய் போட்டு பஞ்சுத்திரி போட்டு விளக்கேற்றுங்க. முடியாதவங்க ஒரு நெய் தீபமாவது முருகருக்கு ஏற்றுங்க. அடுத்தது திருப்புகழ் கண்டிப்பாக பாடணும். நான் சொன்ன மாதிரி முதல்ல விநாயகர் திருப்புகழ் பாடிட்டு, அடுத்தது உங்களுக்கு எத்தனை திருப்புகழ் தெரியுமோ அது எல்லாத்தையும் முருகர் முன்னாடி உட்காந்து பாடி, அதுக்கப்புறம் நீங்கள் தீபாராதனை காட்டி முருகரை வழிபடுங்க. முருகர் ரொம்ப சந்தோஷப்படுவார். நீங்கள் திருப்புகழ் பாடிட்டு முருகர்கிட்ட ஆசீர்வாதம் கேளுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஆசீர்வாதம் கொடுப்பாரு. இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பூஜை பண்ணிவிட்டு முருகர் ஆசீர்வாதம் பண்ணாருன்னு சொல்லி எனக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஈவினிங் முடிஞ்சவங்க கோவிலுக்கு போய் முருகரை பார்த்துட்டு வாங்க. எல்லா புகழும் முருகருக்கே. ஓம் சரவணபவ.